ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க சுழியம் செய்யலாங்க. கடலப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் வச்சு சுழியம் செய்யலாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா குக்கரில் தேவையான ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் போயிடும். இந்த பக்கம் வெள்ளத்தை எடுத்து வச்சு நல்லா வடிகட்டி வச்சுட்டேங்க. நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தேங்காயும் துருவி வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக கடாயில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த தேங்காயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாவை அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஏலக்காய் தூள் போட்டேங்க. அந்த வாசத்துக்காண்டி நல்லாயிருக்கும். வாசம் ஏலக்காய் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை வேக வச்சுருந்ததை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டு அந்த வெல்லம் தேங்காயோட மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டியாக வரணுங்க. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அது ஒரு 1/4 ஹவர் ஆகுங்க. இந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சின்னதாக குட்டியாக லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சி மைதா மாவு நல்லா கரைச்சி வச்சுட்டாங்க. கொஞ்சம் கட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் அதில் மைதா மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக சோடா மாவு போட்டு கரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிடிச்சி வச்ச உருண்டை மைதா மாவில் போட்டு எடுத்து எண்ணெய் பிடிச்சி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.